இமேஜின் பண்ணுங்க, பர் மந்த் நல்லா பர்ஃபார்ம் பண்ற ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல 10,000 rupees எஸ்ஐபியா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. 30 இயர்ஸ்ல ஒரு 12% ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் கொடுத்தாலுமே இந்த அமௌண்ட் உங்களுக்கு 30 இயர்ஸ்ல 3.5 crores வந்து நிற்கும். இம்ப்ரெசிவ்ல. பட் இதை விட ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் சொல்லட்டா, இந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை நீங்க எவ்ரி இயர் ஜஸ்ட் 10% இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியும் தெரியுமா? அதாவது இப்போ இந்த வருஷம் பர் மந்த் நீங்க 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க, நெக்ஸ்ட் இயர் 11,000 rupees per month இன்வெஸ்ட் பண்றீங்க, அண்ட் இயர் 3 12,100 இன்வெஸ்ட் பண்றீங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த சின்ன டாப் அப் அமௌண்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ மட்டும் பண்ணாது, அப்படியே ஸ்கை ராக்கெட் பண்ணும். அதாவது 30 இயர்ஸ் கழிச்சு உங்க கையில 3.5 crores இருக்க வேண்டியது 10 crores இருக்கும். ஆமா, 10 crores. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கான்ட்ரிபியூஷனை ஸ்டெப் அப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களால் மல்டிப்ளை பண்ண முடியும். இது ஒரு மரத்தை வளர்க்குற மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ தண்ணி போட்டு வளர்க்குறீங்களோ ஒரு நாள் அது வளர்ந்து உங்கள் என்டையர் ஃபேமிலிக்கு தான் அது ஷேட் கொடுக்கும். அதனால சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் வெல்த்தை க்ரோ பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் கைடன்ஸ்க்காக எங்கள் பயோல இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.